அக்டோபர் 22 1947 இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற பிரச்சனைகள் நம்ம நிறைய கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் போட்ட நாள் தான் இந்த அக்டோபர் 22. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட்டிஷன் அப்போ 1947 இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாகாணம் மட்டும் பாகிஸ்தான் கூடயும் சேரல, இந்தியா கூடயும் சேரல. ஸோ தனியாக ராஜா ஹரிசிங் அந்த ஒரு ஸ்டேட்டை பார்த்துட்டு இருந்தாரு. பட் பாகிஸ்தான் ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் மற்றும் அங்கே இருக்கிற ட்ரைப்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பெஷலாக ஸ்ரீநகர், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில மாகாணங்கள் பூஞ்ச் எல்லாம் அட்டாக் பண்ணும்போது அங்கே இருக்கிற கிங்குக்கு ஒன்றுமே புரியல. ஒரு திடீர்னு அட்டாக் நடக்கும்போது அவங்கள காப்பாற்ற முடியல, அவங்க கேபிட்டல் சிட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு. அப்போ அந்த கிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கிட்ட உதவி கேட்குறாரு. இந்த மாதிரி எங்களை கொஞ்சம் காப்பாற்றுங்க, எங்களோட கேபிட்டல் சிட்டியை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் எங்களோட வெல்த் எல்லாம் திருட ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்தியா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நீங்கள் இந்திய நாட்டோட இணைஞ்சிட்டிங்கன்னா நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லும்போது அக்டோபர் 26, 1947 ஹரிசிங் மற்றும் இந்தியா கவர்மெண்ட் ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க. இதுக்கு மேல்பட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியா கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா ட்ரூப் அடுத்த நாளே உள்ள பாகிஸ்தானோட நிறைய சோல்ஜர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ட்ரைப்ஸ் எல்லாரையும் அடித்து ஓட விடுறாங்க. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்னைக்கு தேதி வரைக்கும் வேர்ல்டு லெவலில் நிறைய பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்தியா பாகிஸ்தான், அதாவது அந்த எல்லை கோட்டு பிரச்சனைகள் உருவாக ஒரு முக்கியமான அடித்தளம் அமைந்த நாள் அக்டோபர் 22, 1947. ஸோ இதில் வேறு ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இல்லை கரெக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.